அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு டாக்டர் நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாற்றலாம். ஒரு டீச்சர் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கலாம். ஆனால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு மாவட்டத்தில், ஒரு டிஸ்ட்ரிக்டில், ஒரு ஸ்டேட்டில், ஈவன் ஒரு ஜெனரேஷனுடைய எதிர்காலத்தையே மாற்ற முடியும். இன்னைக்கு இந்தியாவுடைய நிர்வாகத்துறையில் முஸ்லீம்களுடைய பங்களிப்பு மிகவும் குறைவாக இருக்குது, சொற்பமாக இருக்குது அப்படின்னு நம்ம தினம் தினம் வேதனை அடைகிறோம். நம்மளுடைய பிரச்சனைகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ளணும்னு நம்ம ஆசைப்படுறோம், எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த நிர்வாக பொறுப்புகளில், அதிகார பொறுப்புகளில் நாம் அமரணும்னா அதற்கான என்ன வழிமுறை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான திறமையான மாணவர்கள் இருக்காங்க, படித்த மாணவர்கள் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு யூபிஎஸ்சி பற்றியான அறிவோ ஞானமோ அதற்கான விழிப்புணர்வோ இல்லை. எத்தனை பேருக்கு சரியான வழிகாட்டுதல் இருக்குன்னு கேட்டால் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் கோவை எக்கனாமிக் சேம்பர் மற்றும் ஐஸ்டெப் ஆகிய நிறுவனங்கள் சேர்ந்து ஐஏஎஸ் கனவு 2026 அப்படிங்கிற நிகழ்ச்சியை நடத்த இருக்காங்க. இதில் கோவையினுடைய அடையாளமாக மாறி இருக்கக்கூடிய அப்துல்லா அஃப்ரீத் கலந்துக்கிறாரு. அப்துல்லா அஃப்ரீதை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய உடலில் இருந்த இயலாமைகளை, சவால்களை கடந்து அவருக்கு இருந்த நடக்கிறதுல சிரமம், அவர்களுடைய பார்வை திறன், குறைந்த பார்வை திறன், ஈவன் படிப்பதற்கே முடியாத நிலையில் கேட்டு படித்தவர், ஆடியோவை கேட்டு படித்தவர், இதோடு இந்த தடைகளை எல்லாம் தாண்டி விட்டு தன்னால் முடியும் என்று சாதித்து காட்டியிருக்கிறார். அகில இந்திய அளவில் மாற்றுத்திறனாளி பிரிவில் 2ஆம் இடத்தையும், அகில இந்திய ரேங்கிங்கில் 942 இடத்தையும் பெற்றிருக்காரு. இதற்கு பின்னணியில் அவருடைய கடினமான உழைப்பு, ஒழுக்கம், தொடர்ச்சியான முயற்சி, குடும்பத்துடைய பெற்றோர்களுடைய ஆதரவு, இறுதியில் இதை சாதிச்சிருக்காரு. அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராவது எப்படி, என்ன தவறுகளை தவிர்க்கணும், டாப்பர்ஸ் மைண்ட் செட்னா என்ன, அதற்கான ரோடு மேப் என்ன, வெற்றிக்கான ரோடு மேப் என்ன, எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு பதில் அளிக்க இருக்காரு. இந்த நிகழ்ச்சி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 2ஆம் தேதி மதீனா ஹால், கோவை போத்தனூர் ரோட்டில் இருக்கக்கூடிய மதீனா ஹாலில் காலையில் 9:30 மணி முதல் 12:30 மணி வரை நடைபெற இருக்கிறது. இதில் நீங்கள் கல்லூரி மாணவர்களாகவோ அல்லது யூபிஎஸ்சி தேர்வை எழுத விருப்பமுள்ளவர்களாகவோ, யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற கனவுல இருந்தாலோ கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கான நிகழ்ச்சி. வரக்கூடிய ஆகஸ்ட் 2ஆம் தேதி இன்ஷா அல்லா போத்தனூர் மதீனா ஹாலில் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்புபவர்கள் இந்த வீடியோவில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கொடுக்குறோம், அதில் ரெஜிஸ்டர் செய்து கண்டிப்பாக கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லா நீங்களும் வருங்காலத்தில் ஒரு ஐஏஎஸ் ஆகவோ அல்லது ஐபிஎஸ் ஆகவோ ஐஎஃப்எஸ் ஆகவோ மாறலாம். அதற்கு இந்த நிகழ்ச்சி உதவியாக இருக்கும் என்பதில் சந்தேகமும் இல்லை. இன்ஷா அல்லா சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.